இது என்ன இவ்வளோ பெருசுக்கு இருக்குது, என் ஃபோனை விட பெருசாக இருக்குது. ஒரு பிராண்டோட நான் யூஸ் பண்ணியிருப்பேன், அது உடஞ்சி விழுந்துருச்சு. ஸோ இதையுமே அதுக்கேற்ற மாதிரி தான் மாட்டியிருக்கேன். ஸோ நம்ம எவ்வளோ வேணாலும் கீழே மேலே அப்படி மாற்றிக்கலாம். இவ்வளோ பெருசுக்கு வந்துருக்குங்க. இவ்வளோ பெரிய டப்பாவில் போட்டு அனுப்பியிருக்காங்க அமேசானில். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஆர்டிஸ்ட். போன வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம 390 வந்து தேர்ட் சர்வீஸ் விட்டுட்டு அப்படியே உடஞ்ச பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு நம்ம வந்திருப்போம். ஸோ அதில் மொபைல் ஹோல்டர் மட்டும் நான் மாற்றாம வச்சுருப்பேன். ஸோ அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக மொபைல் ஹோல்டர் ஒன்று அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம். இது பேர் பார்த்தீங்கன்னா பூபுவோன்னு தெரில. இது ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக மொபைல் ஹோல்டர் மட்டும் ஆர்டர் போடல, இன்னும் 2 திங்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். அது என்னன்றதை நான் காட்டுறேன், அப்படியே வாங்க. இதாங்க அது. ஆனால் செம்ம பெருசாக இருக்குது. இது என்ன இவ்வளோ பெருசுக்கு இருக்குது, என் ஃபோனை விட பெருசாக இருக்குது. ஸோ ஏன் இது ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது. ஸோ லாங் ட்ரைவ் பண்ணும்போது மழை வந்தால் கூட ஏன்னா மான்சூன் ரைடு இனிமேல் பண்ணலான்னு ஐடியாவில் வந்திருக்கு எனக்கு. ஸோ அதனால் இதை யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இதை பை பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த ஃபோன் ஹோல்டர் வந்து 2500 வந்துச்சு. இதுக்கு ஒர்த்தானது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேணா உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபோன் ஹோல்டர் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தால பூபுவிலேருந்து. ஸோ இதை இப்போ தான் மாட்டினேன். ஸோ எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். லைட்டாக லூஸ் பண்ணிட்டு கீழே இருக்கா மேலே இருக்கா கரெக்டா, அவ்வளோதான் செட் ஆயிடுச்சு. டைட் பண்ண ஆடாது, கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிப்போம். ஆடல. ஹாப்பி பர்த்டே டு யூ. அவ்வளோதான், பூசாச்சு. புது பூபு வாங்கி போட்டாச்சு. ஆனால் ஃபோன் மட்டும் உள்ளார இருக்குது, அதை எடுத்து நான் மாட்டலை. ஓகே, வேணுன்றப்ப மாட்டிக்கலான்ட்டு இப்போதைக்கு ஒரு சேஃப்டிக்கு. செகண்ட் ஒன்று வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெல்மெட்டில் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்காக உள்ளது. ஹெல்மெட் காட்டுறேன். ஹெல்மெட்டு நம்ம ஹெல்மெட்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நான் வந்து ஆக்ஷன் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது உடஞ்சி விழுந்துருச்சு. ஸோ ஓகே, அதே காஸ்ட்டுக்கு இது கிடச்சிது. ஸோ இதை இந்த வாட்டி புதுசாக இது ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது வச்சுருக்கேன். இது நான் ஒட்டுறதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்மெட்டில் உள்ள இந்த மவுண்ட்டை நம்ம மாட்டுவோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் ஒன்று யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது 2 ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பை பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் பை பண்ணிங்க. அந்த ஸ்ட்ராப் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு மாதிரி டைட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வச்சு ஒரு மாதிரி லாக் பண்ணுற மாதிரி கட்டுற மாதிரி ஒன்று இருக்கும். இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே லாக் மாதிரி ஒன்று இருக்குங்க. அது சரியாக சொல்ல தரல எனக்கு. ஸோ அது யூஸ் பண்ணலாம் தான், பட் அதான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது மாதிரி ரொம்ப ஷேக்லாம் இருந்துச்சுன்னா கேமரா ஆடிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால் இதை மாதிரி நான் ஒட்டிக்கலான்ற மாதிரி நான் போன இதில் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு இது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மாடல் அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. ஸோ இது நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐடியா தான் இதை நான் ஆர்டர் போட்டிருக்கேன். இதை வச்சு ஒட்டுறதுக்கு நான் அப்படியே ஒட்டி காட்டுறேன். ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஃபுல் பேட்ச்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா அதிகமாக நான் யூஸ் பண்ணவே இல்லை. போனது இந்த ரைட் போனதுக்கு முன்னாடிலாம் ஹெல்மெட் அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இப்போ தான் எனக்கு ஒரு அறிவு வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி காய போட்டு வச்சுருக்கேன். உள்ளே நம்ம இன்டர்காம்லாம் தொங்கிட்டு இருக்கு, அதை நம்ம எடுத்து ஓட்டணும். ஸோ வாங்க இதை நம்ம ஓட்டுறதை காட்டுறேன். ஃபைனலி நம்மளோட அந்த மவுண்ட்டை வந்து நம்ம ஒட்டிட்டோம். ஸோ ஒட்டிட்டு நம்ம கேமரா செட்டப்புமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப சேக் இல்லை, வியூவுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நம்ம வீடியோவில் வந்து நிறைய கமெண்ட் வந்தது, இதுக்கு ஃபஸ்ட்டு போட்ட வீடியோக்கெல்லாம் வியூ மட்டும் கொஞ்சம் மாற்றுங்க பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் போன வீடியோலாம் நிறைய மாற்றிட்டேன். ஸோ இதையுமே அதுக்கேற்ற மாதிரி தான் மாட்டியிருக்கேன். ஸோ நம்ம எவ்வளோ வேணாலும் கீழே மேலே அப்படி மாற்றிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று. அண்ட் தென் நீங்கள் என்ன மைக்கு, நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னு நிறையா பேர் கேட்குறீங்க. ஸோ அதையும் நான் இப்போயே சொல்லிடுறேன். நான் வந்து GoPro 10ன்ற மாடல் தான் யூஸ் பண்ணுறேன். அதோட மீடியா மோடு ஒன்று. அண்ட் தென் இந்த கேபிள், இது வந்து ரோடில் உள்ள ஒரு கனெக்டிங் கேபிள், 3mm கேபிள்னு நினைக்கிறேன். இதுக்கும் மைக்குக்கும் வர கேபிள். ஏன்னா அப்போ தான் ஆடியோ கிளியராக இருக்கும், ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன மைக் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மைனோன்னு சொல்லிட்டு 200 இருக்கும். 199 தான் அந்த மைக்கு. இது எப்பயோ வாங்கினது, 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இல்லை ஃபஸ்ட்டு நான் ஓட்ட ஆரம்பிச்சது 3 இயர்ஸ் இருக்கும். அப்போ வாங்கின மைக்குன்னு வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இதோட எல்லா லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பை பண்ணிங்க. ஓகேங்களா? அண்ட் தென் தேர்டு ப்ராடக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா,
இவ்வளோ பெருசுக்கு வந்திருக்குங்க. வெல்கம். தமிழில் போட்டோ எடுக்குமா? டன். ஆக்சுவலாக இதில் பெரிய பொருள்லாம் ஒன்றுமே இல்லைங்க. தம்மாத்துண்டு பொருள். இது ஒரே ஒரு பாக்கெட்டுக்காக இவ்வளோ பெரிய டப்பாவில் போட்டு அனுப்பியிருக்காங்க அமேசானில். ஸோ கிராண்ட் பிட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது அங்கே. இது என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சர் கிட்டுங்க. ஏன்னா போன தடா ஃபால்ஸ் போனப்போ சொல்லியிருப்பேன், பஞ்சர் ஆகிடுச்சுன்னா பஞ்சர் கிட்டு கூட கையில் இல்லடான்ட்டு. ஸோ அதுதாங்க இது. பஞ்சர் கிட்டு தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது ஒரு 199 வந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இதை ஆர்டர் போட்டேன். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.